ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்தில் இயல் 5ல் ஓதுவது ஒழியல் அப்படின்ற ஒரு டைட்டிலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கவிதை பேழை, அதாவது இன்பத்தமிழ் கல்வி. இதில் பாரதிதாசன் எழுதின கவிதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாரதிதாசன் அவர்கள் கவிதை எழுதுறதுக்காக அந்த தாளையும் எழுதுகோலையும் எடுத்திருக்காரு. எதை பற்றி எழுதலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வானம், ஓடை, காடு, தென்றல், மயில், இப்படி இயற்கை பொருள் எல்லாமே அவரோட கருத்தில் போயிருக்கு. அதை பற்றி எழுதலாம் அப்படின்னாலும் இவர் ஒரு புரட்சி கவிஞராக போற்றப்பட்டவர். தமிழ் மக்களோட இன்னல்களை தீர்க்கறதுக்கான வழி இது இந்த கவிதையில் படிச்சிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இந்த கவிதையில் படிக்க போகிறோம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினிலே தூய்மை உண்டாகும், வீரம் வரும். இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, அதாவது கவிதை எழுதுறதுக்காக ஏடு ஒன்று நான் எடுத்தேன். என்னை எழுதென்று சொன்னது வான், என்னை கவிதையா எழுது அப்படின்னு வானம் சொன்னது. ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். நீரோடையும் தாமரை மலர்களும் என்னை கவியா ஓவியம் தீட்டுக என்று சொன்னது. காடும் கழனியும் கார்முகிலும் வந்து, காடும் வயல்களும், கழனி அப்படின்னா வயல் அப்படின்னு அர்த்தம், கார்முகில் அப்படின்னா கரும் நிற மேகம் அப்படின்னு அர்த்தம். கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும், என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெறத்துக்கு முயற்சி செஞ்சது. ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையா எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோலை குளிர்தரு தென்றல் வரும், சோலையில் குளிர்ந்த தென்றல் வந்தது. பசுந்தோகை மயில் வரும், பசுமையான தோகையுடைய மயிலும் வரும். அன்னம் வரும், அதாவது அன்னப்பறவை, அன்னப்பறவை வரும். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். மாலை பொழுதினில், சாயந்திர வேளையில், மேற்றிசையில் அப்படின்னா மேற்கு திசையில் மறைகிற மாணிக்கம் போன்ற ஒளியை வீசக்கூடிய அந்த காட்சியை தரக்கூடிய பருதி அப்படின்னா கதிரவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கதிரவனும் தோன்றுகிறான், ஸோ அவனும் வரான். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும். ஸோ வேல் ஏந்திர வீரர்கள் அவங்களோட தோள்கள் மலை போன்ற ஒரு காட்சி இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு அழகினை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இப்படி அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக எங்களை கவிதையா எழுது அப்படின்னு சொல்லிட்டு கூறின. இவற்றிடையே, இதுக்கு நடுவில், இன்னலிலே தமிழ்நாட்டிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். ஆனால் துன்பத்தில் கிடக்கிற என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் அறியாமை அப்படின்ற அறியாமையில் தூங்கிட்டு இருக்காங்க. அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே, அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் கலந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால்
துன்பங்கள் நீங்கும் சுகம் தரும் நெஞ்சினிலே தூய்மை உண்டாகும் வீரம் வரும். இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் வந்து நீங்கள் கல்வியை கற்றீங்க அப்படின்னா இந்த துன்பமெல்லாம் நீங்கி கற்றவர்கள் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். அந்த நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களெல்லாம் நீங்கிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எழுதினது யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். எத்தனைக்கும் அப்படின்னா முயலும், வேர்ப்பு மலை, கழனி வயல், நிகர் அப்படின்னா சமம். பருதி கதிரவன், அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, கார்முகில் அப்படின்னா மழை மேகம், துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். நூல்வெளி பார்த்துடலாம். இதை எழுதினது பாரதிதாசன். இவர் பன்முக ஆற்றல் கொண்டவர். பன்முக ஆற்றல் அப்படின்னா பல ஆற்றலை கொண்டவர் தான். இவர் கவிஞராக இருந்திருக்காரு, இதழாளராக இருந்திருக்காரு, தமிழாசிரியராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல ஆற்றல் கொண்டதுனால தான் இது பன்முக ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். இவர் கவிதை எழுதினாலும் சரி, கட்டுரை எழுதினாலும் சரி, நாடகம் எழுதினாலும் சரி, அதில் வந்து ரொம்ப ஒரு வல்லவராக இருந்திருக்காரு. பாண்டியன் பரிசு, இவர் எழுதின நூல்கள் ரொம்ப முக்கியம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காவியம், இப்படி நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. இவர் எழுதின பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நூலுக்கு நாடக நூல் அது. பிசிராந்தையார் அப்படின்றது ஒரு நாடக நூல். இது வந்து டிஎன்பிஎஸ்சியிலும் கேட்டிருக்காங்க. இது வந்து சாகித்ய அகாடமி அப்படின்ற ஒரு விருது வந்து இந்த நூலுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நாடக நூல். பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற ஒரு தொகுப்பில் தமிழ்ப்பேறு அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இந்த பாடல் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. பெண்களுக்கு நிகராக அவர் எதை கொடுத்தாரு அப்படின்னா மயில்களை தான் அவர் சொல்லியிருந்தார். அன்னமயில் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஆடுகிற அந்த மயில். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல். மலையை குறிக்கும் சொல் வெற்பு. வெற்பு தான் மலை அப்படின்னு சொல்லுவோம். ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஏடெடுத்தேன் அப்படின்றது ஏடு கூட்டல் எடுத்தேன், ஏடெடுத்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது. என்று கூட்டல் உரைக்கும், என்றுரைக்கும். தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக. கழனி, நிகர், பருதி, முகில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கழனி அப்படின்னா வயல் அப்படின்னு அர்த்தம். நிகர், நிகர்னா சமம். பருதி கதிரவன். முகில் அப்படின்னா மேகம். அடுத்து குருவினா சிறுவினா ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். குருவினால ஃபர்ஸ்ட் கேள்வி, பாரதிதாசனின் மனதை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, தமிழ் மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள் எவை என பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். சிறுவினாவையும் பார்த்துடலாம். இன்பத்தமிழ் கல்வி பாடலின் மைய கருத்தை நும் சொந்த நடையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுக்கான கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, பாரதிதாசன் மனதை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எதெல்லாம் இயற்கை பொருளாக வருதோ அதெல்லாம் நம்ம எழுத போகிறோம். ஸோ வானம் ஒன்று, அடுத்து நீரோடையும் தாமரை மலர்களும், இது அதுக்கப்புறம் காடும் வயல்களும், காடும் வயல்களும்
மேகம் கருமேகம், மயில், தென்றல், மயில், அன்னம், கதிரவன், மலை. ஸோ இது எல்லாமே அவர் கவர்ந்தது. அடுத்த 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, தமிழ் மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள் எவை என பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். இதை பார்க்க போகிறோம். இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் கலந்துவிட்டது. இந்த துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்ற நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுதான் முக்கியமானது. இந்த துன்பம் நீங்கணும் அப்படின்னா, அறியாமை அப்படின்ற ஒரு துன்பம் நீங்கணும்னா இதை மட்டும் எடுத்துருங்க. அந்த காட்சி உண்டாக்கி வந்து கலந்தது. தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கியிருக்கிறார்கள். இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை அடைய வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும். இது செகண்ட் கொஸ்டினுக்கான பதில். இதை நான் அடித்ததை விட்டுருங்க, அடிக்காது இருக்கிறது தான் பதில். அடுத்து 3வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்பத்தமிழ் கல்வி பாடலின் மைய கருத்தை இன்னும் சொந்த நடையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொடுத்துருக்கிறது அப்படியே உங்களோட நீங்களாக சொந்தமான வார்த்தைகள் போட்டு நீங்கள் இதை எழுத வேண்டியது தான். அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் சிறுவினாக்கான பதில். இதில் நீங்கள் உங்களோட இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் எழுதாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி நீங்கள் எழுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அழியா செல்வம். நம்மளோட பெற்றோர்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு பல வகையான செல்வங்கள் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க. என்னதான் அவங்க சேர்த்து வச்சாலும் அது களவு போயிடும், அப்படின்னா அழியக்கூடும். ஆனால் பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான செல்வம் என்ன, அதோட எப்படி அது அழியாமல் இருக்குது, எப்படி அதை சொல்கிறாங்க, அப்படி என்ன ஒரு செல்வம் அப்படின்றத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். வைப்புழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார், எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற அப்படின்னு சொல்லிட்டு சமண முனிவர்கள் பாடியிருக்காங்க. ஸோ இது ஒரு மனப்பாட பகுதி. வைப்புழி அப்படின்னா பொருள் சேர்த்து வைக்கும் இடத்தை தான் வைப்புழி அப்படின்னு சொல்லுவாங்க. வைப்புழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, அதாவது கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொள்ளப்படாது. மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார், அதாவது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக சிறப்பை உடைய அரசர் கூட இதை திருட கவர அப்படின்னா போர் செஞ்சு அந்த பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது தோற்று போன ஒரு நாட்டில் இருக்கிற அந்த பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது தான் கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட எப்பேற்பட்ட ஒரு பெரிய அரசனாக இருந்தாலும் இந்த கல்வியை எடுத்துகிட்டு போக முடியாது, கவர முடியாது. எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விச்சை அப்படின்னா கல்வி அப்படின்னு அர்த்தம். அதனால் ஒருத்தர் தன்னோட குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் அப்படின்றது கல்வி தான், மற்ற செல்வம் எல்லாம் செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை எழுதினது யார் அப்படின்னா சமண முனிவர்கள். சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். வைப்புழி அப்படின்னா பொருள் சேர்த்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொள்ளப்படாது. வாய்த்து ஈயல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல். விச்சை அப்படின்னா கல்வி. நூல்வெளி பார்க்கலாம்.
நாலடியார் அப்படின்றது சமண முனிவர்களால் எழுதப்பட்டது. இது ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர், பல சமண முனிவர்களால் எழுதப்பட்டது தான் நாலடியார். இந்த நூல் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதாவது இதில் வந்து வெண்பாக்களால் ஆனது. இந்த 400 பாடல்களும் வெண்பாக்களால் ஆனது. இந்த நூலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா 4 அடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 அடி 400னாலும் வேளாண் வேதம் அப்படின்னாலும் நாலடியாரை தான் குறிக்கும். இதில் திருக்குறள் மாதிரியே நமக்கு அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3 பால் பகுத்து முப்பாலாக இருக்குது. அதோட பாகுபாடு வந்து பாலாக பிரிச்சிருக்காங்க. அறம் பொருள் இன்பம். திருக்குறள்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த நூல் வந்து திருக்குறளுக்கு இணையாக இருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளும் அப்படின்னா நாலடியார் வந்து 4 அடிகளை கொண்டதுனால நாளும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளும் இரண்டும், இரண்டும் அப்படின்னா திருக்குறள் வந்து 2 அடிகளாக இருக்கும். அதனால் நாலடியாரும் நாலடியார் அதுக்கப்புறம் திருக்குறள் இது ரெண்டுமே சொல்லுக்கு உறுதி அப்படின்ற ஒரு பழமொழி வந்திருக்கு. அதை போற்றுறதுனால தான் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் கல்விதான். ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி செல்வம். கல்வியை போல் டேஷ் செல்லாத செல்வம் வேறில்லை. அதாவது விலையில்லாத செல்லாத செல்வம் வேறில்லை. அடுத்து வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வாய்த்தீயின் அப்படின்னா வாய்த்து கூட்டல் ஈயின். வாய்த்து கூட்டல் ஈயின்னா வாய்த்தீயின். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கேடில்லை, கேடு கூட்டல் இல்லை, கேடில்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. எவன் கூட்டல் ஒருவன்னா எவன் ஒருவன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குருவினா சிறுவினாவை பார்க்கலாம். குருவினா கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்தி எழுதுக. அடுத்த கொஸ்டின் சிறுவினால கல்வி செல்வம் குறித்து நாலடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான பதில் நம்ம எழுதலாம். கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்தி. கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொள்ளப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைப்படாது. மிக்க சிறப்பினை உடைய அரசனாலும் கவர முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான பதில். கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாலடியார் கூறுவது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுவினா கல்வி செல்வம் குறித்து நாலடியார் என்ன கூடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வரும். இது ஃபுல்லாகவே சிறுவினாக்கான பதில். அதாவது கல்வியை பொருள் போல குவித்து வைத்தாலும் பிறரால் கொள்ளப்படாது. ஒருவருக்கு கொடுத்தாலும் குறையாது. அரசராலும் கவர முடியாது. அதாவது மிகச்சிறந்த சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகாது. இதுவரைக்கும் பதில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடை பகுதி. இந்த உரைநடை பகுதி வந்து வாழ்வழிக்கும் கல்வி அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே வருது. அதாவது உலகத்தில் பல வகையான செல்வம் இருக்குது. அதில் அழியாத செல்வம் அப்படின்னா அது கல்வி செல்வம் தான். எந்த ஒரு செல்வமும் அழிஞ்சிரும் அப்படிப்பட்ட தன்மை தான் இருக்குது. ஆனால் கல்வி மட்டும்தான், அது காலத்துக்கும் அது வந்து எல்லை கிடையாது. அதுக்கு கல்வியோட இன்றியமையாமை என்ன, நம்ம எப்படி என்னென்ன நூல்களை கற்கணும், கற்கும் கால அளவு என்ன, இதை பற்றி தான் இந்த உரைநடையில் நம்ம பார்க்க போகிறோம்.
உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் மனித பிறவி மட்டும் தனித்தன்மை வாங்கிது. ஏன் அப்படின்னா மனுஷனுக்கு தான் எதிர்காலத்தில் சொல்ல முடியாது. எடுத்துக்காட்டாக ஒரு வாழைக்கன்று நம்ம வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் இது கண்டிப்பாக என்ன ஆகும், வளர்ந்து ஒரு வாழை மரமாகி நமக்கு வாழை இலை கொடுக்கும், வாழைப்பூ கொடுக்கும், வாழைக்காய் கொடுக்கும், வாழைப்பழம் கொடுக்கும், வாழைத்தண்டு கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம அந்த கன்றை வந்து நம்ம வைக்கும் போதே நம்ம சொல்லிடலாம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு பசுமாடு எடுத்துக்கலாம். அந்த பசுமாடு கன்று போடுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட எதிர்காலத்துலேயும் நம்ம சொல்லிடலாம் கண்டிப்பாக இது கன்று போட்டால் என்ன தரும், பால் தரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் மனுஷனால் மட்டும்தான் அவனோட எதிர்காலத்தில் என்ன ஆவான் அப்படின்றத சொல்லவே முடியாது. அதனால தான் இந்த பிறவி வந்து ரொம்ப அருமையான பிறவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளாம் என்ன சொல்வோம், ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு அம்மா கிட்ட கேட்டாலையும் அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் கலெக்டர் பிறந்திருக்காரு, டாக்டர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் மகாத்மா காந்தி பிறந்திருக்காரு. அவங்களோட அம்மா வந்து புத்திலி பாய்கிட்ட கேட்குறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க மகாத்மா காந்தியோட அம்மா கிட்ட, உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு அவர் பிறக்கும் போது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்படி இல்லாமல் இப்போ தான் வந்து மகாத்மா காந்தி பிறந்திருக்காரு, இவர் தான் உங்களுக்கு சுதந்திரத்தெல்லாம் வாங்கி கொடுப்பாருன்னா சொல்லியிருப்பாங்க இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் மகாத்மா காந்தி என்னவா பிறக்க போகிறாரு அப்படின்றது, என்னவா ஆக போகிறாருன்றது பிறக்கும் போதே நம்ம நிர்ணயிக்கிறது இல்லை. உலகத்தில் ரொம்ப ரொம்ப அருமையானது எது அப்படின்னா காலம்தான். எந்த ஒரு விஷயமும் நமக்கு போனால் திரும்ப நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் காலமும் நேரமும் போனால் வராது. இப்போது ஒரு மேசை வந்து அது நாற்காலி வந்து போயிடுச்சு அப்படின்னா போன நாற்காலியை நம்ம திரும்ப வேறு ஒரு நாற்காலி கூட வாங்கிக்கலாம். இதே ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுத போகிறான் அப்படின்னா 4 நாள் லீவு வீணாயிடுச்சு, அது வந்து படிக்கல, டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு டேய் எனக்கு 4 நாள் கடனாக கொடுறா, நான் மனப்பாடம் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? முடியாதுல்ல. இதுதான் காலமறிதல் கல்வி அப்படின்னு 2 அதிகாரத்தில் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்காரு. அதனால தான் அதை எழுதியிருக்காரு. காலமறிதல் கல்வி அப்படின்ற 2 அதிகாரம் வந்து திருவள்ளுவர் திருக்குறளில் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எந்த காலத்திலையும் எல்லா செல்வமும் மறைஞ்சிரும், ஆனால் நம்ம அழியாததுன்னா கல்வி தான். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து வெளியூருக்கு போகும்போது அவங்களோட நண்பரை கேட்குறாரு, இங்கே 25 வருஷமாக ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு, அந்த ஆலமரம் எங்கப்பா போச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, அது புயல் வந்து இப்போ வர்தா புயல் கூட வந்தது, எவ்வளோ மரமெல்லாம் அழிஞ்சு போச்சு, அந்த மாதிரி ஒரு புயலில் வந்து அது அழிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இந்த பக்கம் என்னப்பா ஒரு பெரிய கட்டடம் இருந்தது, அது எங்கே அப்படின்னா, அதுவா மழை பெஞ்சு இடி இடிச்சிச்சு, நமக்கு வெள்ளமெல்லாம் வந்தால் என்னாகும், எர்த்துக்குவைக்கு வந்தால் என்னாகும், அந்த கட்டடமெல்லாம் இடிச்சு போயிடும். அப்போ அதுவும் ஒரு அழியக்கூடிய ஒரு செல்வம் தான். நம்ம பெரிய வீடு கட்டுறோம் அப்படின்னாலையும் அதுவும் அந்த செல்வம் கூட அழியக்கூடிய ஒரு செல்வம் தான். அது மட்டும் இல்லாமல் அதை போகிறாரு பாருங்க, அந்த பெரியவர் இருக்காரு, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டால், அவர் கையில் இருக்கிற எல்லாம் செலவாயிடுச்சுப்பா, இப்போ 2 ரூபா கூட கடன் கேட்டுன்னு இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு கேட்டிருப்போம். அப்போ பணம் கூட அழியக்கூடிய ஒரு செல்வம் தான். ஆனால் அழியாத செல்வம் அப்படின்றது கல்வி தான். அதுவும் அங்கே போகிறாரே, அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட்டம் வாங்கியிருந்தார். ஸோ அந்த பட்டம் வந்து செலவழிஞ்சிடுச்சு, அது ஒரு டிகிரி படிச்சிருக்காரு அப்படின்னா அது செலவழிஞ்சு இப்போ 10வது வந்துட்டாருப்பா அப்படின்னு நம்ம யாராவது சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்படி தான் கல்வின்றது எப்போவுமே அழியாது. அதனால தான் திருவள்ளுவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்வி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். கல்வி வந்து ஒரு ஒளி விளக்கு மாதிரி. அதாவது அந்த விளக்கு எப்படி அதை சுற்றி இருக்கிறதுக்கு வெளிச்சத்தை தருதோ அதே மாதிரி தான் ஒருத்தர் கற்று தேர்ந்திருக்காங்க அப்படின்னா அந்த கற்ற கல்வியை மற்றவங்களுக்கு அவங்க வந்து பலன் கொடுக்குற மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லணும், புரிய வைக்கணும். அப்படி பலருக்கு ஒளி தருவது தான் கல்வி. கல்வி இல்லாத நாடு எப்படிப்பட்டதா, விளக்கில்லாத வீடு மாதிரி. விளக்கில்லாத ஒரு வீட்டில் யாராவது குடியிருப்பாங்களா? அது வீடு எப்படி இருக்கும், இருட்டாக இருக்கும். அப்படி தான் கல்வி இல்லாத குடும்பத்தை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க.
கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் மாதிரி மோசமாக அதை டிஃபைன் பண்ணவங்க யாருமே இருக்க முடியாது. ரொம்ப அதிகமாக குறை சொன்னவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் தான். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கல்லாதவர் கல்வி அறிவில்லாதவங்க விலங்குக்கு சமானம் அப்படின்றாரு. ஏன் விலங்குக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது தெருவில் வந்து ஒரு மாடு போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த மாட்டை பார்த்து வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்துடுமா? வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கையில் ஏதாவது ஒரு புல்லையோ இல்லை பச்சை ஒரு இலையோ அதை கிட்ட காட்டி அது காட்டிகிட்டே வந்தால் தான் அது கூட வரும். ஸோ இந்த மாதிரி விலங்குக்கு நல்ல செயல் வந்து தானாகவே செய்ய முடியாது. அதே போல் ஒரு பசுமாடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பொருளை அது உருட்டுது, அதே போல் தானாகவே அது உருட்டி விடும். இந்த ஒரு பொருள் அங்கே வச்சுருக்கோன்னா அதை உருட்டி எடுத்துரும். அதே மாதிரி ஒரு ஆளை முட்டணும் அப்படின்னா அது முட்டிடும், தானாகவே முட்டும். ஒரு பொருள் வந்து அங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா தானாகவே உடச்சிரும். இது எல்லாமே கெட்ட செயல். ஸோ கெட்ட செயலை வந்து தானாகவே செய்ய முடியும். ஆனால் இதே ஒரு பசுமாடு பால் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், அது ஒரு நல்ல காரியம். ஆனால் அதை தானாக செய்யாது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது, சொம்பு எங்கேப்பா காணோம், எனக்கு பால் கொடுக்குறேன், நீ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு பால் அது கொடுக்கறதுக்காக அது தேடாது. நம்ம தான் என்ன பண்ணணும், அது நம்ம தான் மனுஷன் வந்து தானாக செய்கிற ஒரு இப்போ மனுஷன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா மனுஷன் வந்து நல்ல விஷயங்களை வந்து தானாக செய்யணும். இந்த மாதிரி தான் தானாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ இதனால் இன்னொருத்தர் சொல்லி தான் அதை செய்யணும் அப்படின்னு கிடையாது. அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நன்றின் பால் உய்ப்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது அந்த அறிவை பெறுறதுக்கு தான் கல்வி வந்து உதவுது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்வியும் பள்ளியும். இப்போ எல்லா மக்களும் வந்து கல்வி கற்பதற்காக எங்கே போகிறாங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு தான் போவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு தான் அழைப்பு வைக்காங்க. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, ஆசிரியர் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒரு காலத்தில் என்னவா வருவாங்கன்னா பெரிய பெரிய டாக்டர்ஸாக வருவாங்க, இல்லை ஒரு என்ஜினியராக வருவாங்க, ஒரு அறிவியல் துறையில் மேதைகளாக வருவாங்க, அறிஞர்களாக வருவாங்க. இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய கண்டுபிடிப்பு எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் இவங்களுக்குள்ள இந்த டேலண்ட் இருக்குது, இந்த அறிவு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிறது யார் அப்படின்னா ஆசிரியர் தான். ஸோ ஆசிரியர் வந்து அவங்களோட இலக்கை வந்து நோக்கி போகிறதுக்கு உதவி செய்கிறவங்க. எதிர்காலத்தில் ஒருத்தவங்க வந்து பள்ளிக்கு போகிறாங்க அப்படின்னா, ஸோ அதனால தான் பள்ளிக்கு போனால் தான் அவங்க எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுதுன்றதுனால தான் பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசமென்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது இந்த கல்வி கூடங்கள் தான் குழந்தைகளோட எதிர்காலத்தை நிர்ணயிக்குது. மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் மேதைகளாக ஆகணும் அப்படின்னு உருவாக்குறதுனால தான் இந்த கல்விக்கூடங்கள், அதாவது பள்ளிக்கூடங்களை வந்து கோயில்களாக அவர் வந்து மாற்றி சொல்லியிருக்காரு. ஸோ கோயில்களாக கருதியிருக்காரு. இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கார், அவர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அது எல்லாம் படித்தாச்சு. ஃபஸ்ட்டு 10ஆம் கிளாஸு, ஸோ 10th முடிச்சோன்னே 12th படிச்சிடுறீங்க, டிகிரி படிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் படித்து முடிக்கிறீங்க. அப்போ படித்து நீங்கள் ஒரு வெற்றி நீங்கள் பெறுறீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆசிரியருமே வந்து நான் வந்து உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தேன், நீங்கள் வந்து கல்லூரியில் போயிட்டு நீங்கள் நல்லா கெட்டிக்காரீங்களா திரும்பி வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்ததில் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னா கேட்பாரு. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது இல்லையா? இது நாங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் எங்கிட்ட படிச்சிங்க, இனிமேல் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி தரணும்ல. அப்போ எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் திரும்பி கொடுங்க, அப்போ தான் நான் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா தான் சொல்லிக் கொடுத்த கல்வி வந்து எல்லாருக்குமே வந்து போய் ரீச் ஆகும். திரும்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது வந்து வளரும். இதே காசு அப்படின்னு இருக்கு, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா கொடுக்க கொடுக்க அது குறையும். ஆனால் கல்வி மட்டும் கொடுக்க கொடுக்க அது வந்து வளரும். கற்க கசடற அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, எந்த நூல்களை படிக்கணும் அப்படின்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதை தேர்ந்தெடுத்து படிக்கணும். சிலர் வந்து 10 புக்கு எழுதுவாங்க, சில பேர் 4-5 புக்கு எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் எத்தனை புக்கு எழுதினாலும் காலம் ஃபுல்லாக ஒரே ஒரு புக்கு தான்.
ஒரே ஒரு நூலை தான் எழுதியிருக்காரு திருவள்ளுவர். அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து சிந்திச்சு சிந்திச்சு எழுதியிருக்கிறார். ஸோ அப்படி எழுதியிருந்தாதான் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரே ஒரு நூலை எழுதி அப்படி ஒரு நல்ல ஒரு நூலை வெளியிட முடியும். எந்த ஒரு நூலையும் படித்த உடனே விளங்கிடாது. சில புத்தகங்கள் வந்து நம்ம படிக்கும் போதே நமக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு சில புத்தகங்கள் வந்து ஆழமாக சிந்திச்சு அதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து யோசித்து சிந்திச்சு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஒரு விதை இருக்குது, அது வந்து அது வளைஞ்சி ஒரு கனியாக கொடுக்குது. ஸோ கனியாக கொடுக்கும்போது எப்படின்னா சிலதெல்லாம் பார்த்த உடனே மேலேயே இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு கத்திரிக்காயோ இல்லை வாழைக்காயோ ஏதோ ஒரு காய் பழம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா மேலே பார்த்த உடனே அது தெரியும், அதை வந்து நம்ம பறித்து எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சிலது பூமிக்கு அடியில் தான் இருக்கும், மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா பிடுங்கி எடுக்கணும். ஸோ தோண்டி எடுக்கணும். அப்போ தான் அது வந்து அதோட பலன் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் சில நூல்கள் வந்து படித்து ஒரு முறை படித்த உடனே நமக்கு புரியாது. ஒன்றுத்துக்கு 2 முறை மீண்டும் மீண்டும் நாங்கள் படித்து அதை ஆராய்ச்சி செய்யும் போது தான் அதோட உண்மையான பொருள் என்ன அப்படின்றது நமக்கு விளங்கும். ஸோ அதனால் படிக்கும்போது அது ஆழ்ந்து ஆராய்ந்து அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா கற்க கசடர கற்பவை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது முதல்ல படிக்கணும், ஆராயணும், அதுக்கப்புறம் ஆழ்ந்து சிந்தனை செய்யணும், கற்பவை. இப்படி எந்த ஒரு விஷயத்த நம்ம படித்தாலும் வாழ்நாள் முழுக்கவுமே நம்ம படிச்சுட்டே தான் இருப்போம். நம்ம வந்து கற்க வேண்டியவற்றை நம்ம கற்றுட்டு தான் இருக்கணும். அதே போல் எந்த நூல்களை நம்ம படிக்கிறோம் அப்படின்றத பொருள் உணர்ந்து நம்ம படித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் நம்ம உயர்வடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது யார் எழுதுனாங்க அப்படின்னா திருக்குறளால் வி முனிசாமி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அதாவது திருக்குறள் வகுப்புகள் நடத்தி தொடர்ந்து நிறைய சொற்பொழிவெல்லாம் நடத்தியிருக்காரு. இவரோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா திருக்குறளை பரப்புறது தான் இவரோட பணியாக இருந்திருக்கு. அதனால தான் இவருக்கு திருக்குறளார் வி முனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மக்களை எப்படி கவர்ந்திருக்காருன்னா நகைச்சுவை ததும்பும் பேச்சால் அவர் கவர்ந்திருக்காரு. இவர் வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, இப்படி நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படின்றது இவரோட புகழ்பெற்ற ஒரு நூல். இது கட்டுரையில் வந்து சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து தான் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலத்தை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலம் அறிதல். கல்வி இல்லாத நாடு டேஷ் வீடு. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார்? இதை பாடியது பாரதியார். உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. உயர்வடைவோம் அப்படின்னா உயர்வு கூட்டல் அடைவோம், உயர்வடைவோம். இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. இவை கூட்டல் எல்லாம் இவையெல்லாம். சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஸோ இதுக்கான சொற்றொடரை நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். எது வேணாலும் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம சிறுவினா குருவினா பார்க்கலாம். குருவினால் ஃபஸ்ட்டு கேள்வி, மனித பிறவிக்கும் பிற உயிர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கல்வி அறிவு இயலாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது? மூணாவது நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும்? சிறுவினால் கல்வியே அழியாத செல்வம் என்பதை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கல்வியும் விளக்கையும் திருக்குறளால் எவ்வாறு ஒப்பிடுகிறார்? இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவெஸ்டின்கான ஆன்சர் கல்வி அறிவு இல்லாதவர் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது? இதில் திருக்குறளில் கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார். இது வந்து ஃபஸ்ட்டு குவெஸ்டின்கான பதில். கல்வி அறிவு இல்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது. இது செகண்ட் குவெஸ்டின்.
செகண்ட் கொஸ்டினுக்கான பதில். கல்வி அறிவு இல்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது. திருக்குறளில் கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார். முதல் கேள்வி, மனித பிறவிக்கும் பிற உயிர்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதிர்காலத்தில் பிற உயிர்கள் என்னவாகும் என்பதை சொல்ல முடியாது. ஆனால் மனிதன் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது. அதாவது எதிர்காலத்தில் மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது. அதனால்தான் இது அருமையான பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து எடுத்துக்கலாம். உலகில் உள்ள உயிர்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. ஏன் வேறுபாடு அப்படின்னு கேட்குறாங்க. தனித்தன்மை உடையது ஏனென்றால் மனித பிறவித்தான் எதிர்காலம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதுதான் வேறுபாடு. ஆனால் மற்ற பிற விலங்குகள் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இதுதான் முதல் வேறுபாடு, இதுதான் மெயின். அடுத்து நூல்களை எவ்வாறு படிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கான கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, அதாவது நூல்களை நன்கு ஆராய்ந்து ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து தேர்ட் கொஸ்டினுக்கான பதில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுவினால கல்வியே அழியாத செல்வம் அப்படின்றத விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கல்வியே அழியாத செல்வம் இதில் இருக்கும். உலகில் எல்லா செல்வங்களும் அழிந்துவிடும். இந்த உலகில் எல்லா செல்வமும் மறைந்துவிடும், அழிந்துவிடும். ஸோ இது எல்லாமே அப்படி எழுதிக்கோங்க. காற்று புயல்னால இந்த கட்டிடம் வந்து அழிஞ்சிரும். இதிலிருந்து இந்த பெரியவர் ஸோ இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான பதில். அதாவது கட்டிடம் அழிஞ்சிடும், ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அதுவும் அழிஞ்சு போயிடும், ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார் அவரோட பணமும் அழிஞ்சு போயிடும், ஆனால் ஒருத்தர் வாங்கின அந்த பட்டம் மட்டும் அழியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன மேற்கோட்டை கொடுத்துருக்காரு. அந்த கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒழுவருக்கு மாடல்ல மற்றவை எவை அப்படின்ற அந்த குறளையும் சேர்த்து எழுதிடுங்க. அடுத்த கேள்வி, கல்வியையும் விளக்கையும் திருக்குறளார் எவ்வாறு ஒப்பிடுகிறார் அப்படின்னு. கல்வியையும் விளக்கையும் ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கான பதில். கல்வியும் விளக்கம் வந்து எப்படி திருக்குறளில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வி இல்லாத வீடு அப்படின்றது, கல்வி இல்லாத நாடு அப்படின்றது விளக்கு இல்லாத வீட்டுக்கு சமம். அப்படி ஒரு விளக்கே இல்லாத ஒரு வீடு வந்து இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த வீட்டில் யாருமே குடியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் கல்வியே இல்லாத குடும்பத்தை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பள்ளி மறுதிறப்பு. இது ஒரு விரிவானம், அதாவது இது ஒரு கதை தான். அந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக பார்க்கலாம். அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து சில கடமைகள் இருக்கும். மனுஷன் ஒவ்வொரு பருவத்தில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும். இளமை பருவம் வந்து கல்விக்கு உரிய ஒரு பருவம்.
அதனால தான் இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாரும் சொல்லியிருக்காங்க. இளமையில் நம்ம கற்கும் கல்வி வந்து ஒருவனை சான்றோராக உருவாக்கும். இந்த காரணத்தினால தான் கல்வி நம்ம பயில்வதை வந்து தவிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை உணர்த்துகிற ஒரு கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு விடுமுறை வரும். பள்ளி ஒவ்வொன்றும் நம்ம முடித்த பிறகு வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு லீவ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பள்ளி திறக்கிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம். மதிவாணன் அப்படின்றவரையும் அதே போல் கவின் அப்படின்ற 2 கேரக்டர் நம்ம பார்க்கலாம். மதிவாணனுக்கு கோடை விடுமுறை வந்து 1.5 மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல. நமக்கு கூட ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா அந்த 1.5 மாதம் எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஓடிடுது. இங்கே வந்து பஸ்ஸில் வந்து பேருந்தில் வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக நிரம்பி இருக்குது. இது என்னடா இது மதி அப்படின்னு சொல்லிட்டு மதிவாணனை தோள் தட்டி கவின் வந்து கேட்குறாரு. எல்லாம் சின்ன பிள்ளைங்களும் விழுந்தடிச்சு அந்த பேருந்தில் ஏறுறாங்க. 2 நாளில் இன்னும் ஸ்கூல் திறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மதிவாணன் சொல்கிறான். அதுக்கு என்னடா ஏன்டா கவலையாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவா? என்ன முடிவு அப்படின்னு இவன் கேட்க, நான் ஸ்கூலுக்கு போகலாமா வேணாவா அப்படின்னு யோசிக்கிறேன். ஸ்கூலுக்கு போகிறதா இல்லை இப்போ புதுசாக சேர்ந்த அந்த ஒரு பின்னலாடை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது துணி கடை, சிம்பிளாக உங்களுக்கு ஒரு டெக்ஸ்டைல் துணி கடை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த துணி கடையில் வந்து அந்த வேலை செய்கிறது, அந்த துணியெல்லாம் அடுக்கிறது தான் தம்பியோட வேலை. இந்த மாதிரி 2 வேலை, இந்த ஸ்கூலுக்கு போகலாமா இல்லை துணி கடைக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நான் முடிவெடுக்கிறதுக்கு என்னடா இருக்குது, நம்ம வந்து வாரம் நமக்கு சம்பளம் வருது. இப்போ நம்ம வேலை செஞ்சோன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நமக்கு சம்பளம் கொடுத்துட்றாங்க. நம்ம ஜாலியாக வந்து சினிமா பார்க்க போகலாம். அப்போ சினிமா பார்க்குறதுக்கு காசு கிடைக்குது. சாயங்காலம் ஆனால் பரோட்டா சாப்பிட்லாம். நடுவில் போண்டா வேறு. வீட்டில் யாரா நமக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க? வீட்டில் யாரும் திட்டவும் மாட்டாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கோடைக்காலம் விடுமுறை தொடங்கிய போது ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கு மதிவாணனுக்கு. என்ன அப்படின்னா, 4-5 நாட்கள் வந்து அக்கா வீட்டில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அத்தை வீடுன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் டிவி கொஞ்சம் நேரம் பார்த்து பொழுதெல்லாம் போயாச்சு. அப்போ தான் கவின் வந்து ஒரு நாள் கூப்பிட்றான். ஏன்டா வீட்டில் சும்மா தான்றா இருக்கா, வாடா நம்ம வந்து இந்த மாதிரி துணி கடை ஒன்று இருக்குது அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அங்கே அவரோட வேலை என்ன, சும்மா அந்த இதெல்லாம் அடுக்கி வைக்கிறது தானே. மாதம் வந்து வாரம் சம்பளம் கொடுத்துட்றாங்க. சம்பளம் கொடுத்தாங்கன்னா நீ புது ட்ரெஸ் எடுத்துக்கலாம், உங்களுக்கு தேவையான பென்சில்லாம் வாங்கிக்கலாம், நோட்டு புக்கெல்லாம் வாங்கிக்கலாம். இன்னும் என்னடா தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு சம்பளத்தில் இந்த காசு நீ சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த வேலைக்கு போகிறாரு. அங்கே வேலை வந்து ரொம்ப புதுசு அப்படின்றதுனால அந்த அடுக்கிறது தான் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாகலாம் இல்லை. சனிக்கிழமை வாரத்துக்கான ஒரு சம்பளம் வந்துடும். 10 மணிக்கும் ஒரு டீயும் ஒரு வடையும் கொடுத்துட்றாங்க. நைட்டு பரோட்டா சாப்பிட்லாம், தோசை சாப்பிட்லாம். இது மாதிரி அவங்க ஆசைப்படுறத நல்லா சாப்பிட்லாம். அம்மா கிட்ட சம்பளத்தை எடுத்துன்னு போய் பத்திரமா கொடுக்குறாங்க. அம்மாவும் சொல்கிறாங்க, நான் செலவழிக்காமல் பார்த்துக்கிறேன், அப்படியே செலவழிஞ்சாலும் ஸ்கூல் திறக்கும் போது நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ செலவுக்கு நமக்கு பஞ்சம் இருக்காது, நல்ல சம்பளம் கிடைக்குது, தேவைக்கு இது மிகுதியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு குறையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் நடுவில் யாராவது இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, அதிகாரிங்க வருவாங்க அந்த கம்பெனியில். அப்போ வந்து அனுப்பி விட்ருவாங்க இவங்கள வெளியில். ஏன் அப்படின்னா குழந்தை தொழிலாளர் இருக்கக்கூடாது. அப்போ யாராவது இன்கேஸ் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா எனக்கு 15 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு போய் சொல்லுவாங்க. சரி, இதுதான் என்ன நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு தொழிலாளி தானே அப்படின்றது நமக்கு வந்து நினைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக தொழிலாளியே இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் இந்த மாதிரி தொழிலாளியே இருக்கிறது தான் தப்பு. அதனால தான் படிக்க வேண்டிய வயசில் வேலை தேவையா, இல்லை டாக்டராகவோ இல்லை ஒரு என்ஜினியராகவோ இல்லை வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிற அளவுக்கு நமக்கு கற்பனை இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. சரி, இதை படிக்கணும் அப்படின்னா, நம்ம உயரணும் அப்படின்னா வேறு வழி கிடையாது, நம்ம படிக்கணும் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் படித்தோம்னா நமக்கு சம்பளம் கிடைக்கும், நம்ம படித்தா சொந்தமாக நம்ம தொழில் தொடங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து உயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இதுக்கு முக்கியம் வந்து வாழ்க்கையா இல்லை இப்போ நான் போகிற இந்த தொழிலாளியா இந்த வேலையா அப்படின்றது யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ கல்வி தான் முக்கியம் அப்படின்றது அவருக்கு தோணுது.
ஒரு பட்டம் வாங்கணும் அப்படின்னா அது வந்து இளமை காலத்திலே தான் வாங்கணும். ஸோ இதை யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு விளம்பரத்தை பார்க்குறாரு. அந்த விளம்பரத்தில் யார் இருக்காங்கன்னா அம்பேத்கரும் அப்துல் கலாம் ஐயாவும் இருக்கிறாங்க. 2 பேரும் பார்க்குறாங்க. சரி, இவங்க எப்படி முன்னேறினாங்க? படிப்புனால தானே முன்னேறினாங்க அப்படின்றது அவருக்கு நினைவுக்கு வருது. அப்போ படிப்பு இல்லாமல் நம்மளால் உயர முடியாது, படிப்பு தான் இதுக்கு அடிப்படை தேவை அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ பள்ளிக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. சம்பளம் தான் வருதே, இப்போ சம்பளத்தை பார்த்தோம் அப்படின்னா படிப்பு வந்து வராது. இந்த போண்டாக்கும் பரோட்டாக்கும் அந்த சாப்பிட்ற பொருளுக்கும் நம்ம எப்போ அடிமையாயிட்டோம் அப்படின்னா படிக்க முடியாது, இதுக்கு போய் நம்ம அடிமையாகிறதா அப்படின்னு சொல்லிட்டு மதிவாணன் வந்து இல்லை நான் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அப்போ எல்லாரும் அந்த பஸ்ஸில் வந்து நுழைஞ்சி எல்லாம் ஓடி பிடிச்சி இடம் பிடிக்கிறாங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு தான் போகிறாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. அப்படி நான் போனாலும் என்ன ஆகும், நான் என்னோடய ஷர்ட்டெல்லாம் அழுக்காகும், இப்படி தான் வேர்த்து விறுவிறுத்து நைட் ஃபுல்லாக இப்படி தான் நான் இருக்கணும், இதே நிலமையில தான் இருக்கணும். இருந்தாலும் அந்த பஸ்ஸில் போயிட்டு இடம் பிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்த்தாங்க. அப்போ வந்து கவின் வந்து மதிவாணனை கையை பிடிச்சி இழுக்கிறான், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மதிவாணன் என்ன சொல்கிறான்னா, இருடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ மதிவாணனுக்கு பக்கத்தில் ஒரு வயசான ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. வந்து நின்று, தம்பி இது நல்லூர் போகுமா இந்த பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே பதில் சொல்லாமல் இருக்காங்க. திரும்ப பக்கத்தில் இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, தம்பி இந்த பஸ்ஸு நல்லூர் போகுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க என்ன உனக்கு படிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான். இன்னொரு பையன் என்ன சொல்கிறான்னா, தாத்தா எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இன்னொரு சின்ன பையன் என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ வயசாகுது, இந்த போர்டை பார்த்து கூட உனக்கு படிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே மதிவாணன் பார்க்குறான். அப்போ இவ்வளோ பெரிய வயசானவருக்கு மரியாதை இல்லை, இவ்வளோ வயசான பிறகு கூட மரியாதை இல்லை அப்படின்னா அவருக்கு படிப்பு இல்லைன்றது தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மதிவாணனுக்கு அப்போ புரியுது. மதிவாணன் என்ன பண்ணுறாருன்னா தாத்தா பக்கத்தில் போயிட்டு, தாத்தா இந்த பஸ்ஸு வந்து நல்லூருக்கு போகாது, அடுத்த பஸ்ஸு வரும்போது நல்லூருக்கு போகிற பஸ்ஸு அடுத்து வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கல்வி வந்து ரொம்ப முக்கியம். ஒரு வயசான ஒரு ஆளுக்கு கூட, இவ்வளோ வயசான காலத்தில் கூட இத்தனை இன்னல்களும் பேச்சுகளும் அசிங்கமும் படுறாரு. இதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு படிப்பு இல்லை அப்படின்றது அவருக்கு நல்லா புரிஞ்சிருது. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவின் கிட்ட சொல்கிறாரு, இல்லை நான் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா. இப்போ கவின் கேட்குறாரு, ஸ்கூல் திறக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கேன், அதுக்குள்ளேயே ஏன் நீ போகணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்ட்டு. இப்போ தான் அவருக்கு அந்த ஸ்கூலோட மதிப்பு மரியாதை என்ன அப்படின்ட்டு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் அதை ஸ்கூலே திறக்கலைனாலும் பரவாயில்ல, நான் என்னோடய ஸ்கூலை போய் நான் சும்மாவாவது வேடிக்கை பார்க்கவாவது நான் போகிறேன் அப்படின்னு ஒரு ஆர்வம் அவருக்குள்ளே கிளம்பி வருது. ஸோ இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நூலை எழுதுனது யார் அப்படின்னா சுப்ரபாரதி மணியன் சுப்ரபாரதி மணியன் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நூல்வெளியில். இது ஒரு கதை. இந்த கதையை எழுதுறது வந்து சுப்ரபாரதி மணியன் அப்படின்றவர். இவர் வந்து குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வளங்களெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு மைய கருத்தாக வச்சு சிறுகதை, புதினம், கட்டுரை இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. கனவு அப்படின்ற ஒரு இலக்கிய இதழை வந்து இன்னும் நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை, இப்படி நிறைய நூல்களை இவர் எழுதியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓர் எழுத்து ஒரு மொழி, பகுபதம் பகாபதம். இதை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் பாருங்கள். ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஈ, பூ, கை, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், ஆனால் அந்த ஒரு எழுத்து வந்தாலும் அதுக்கான பொருள் தரும். ஸோ ஒரே எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் நன்னூல் அப்படின்ற ஒரு இலக்கண நூலில் பவனந்தி முனிவர் அப்படின்றவர் 42 ஓர் எழுத்து ஒரு மொழியை நமக்கு கொடுத்துருக்காரு.
இதில் நோ து அப்படின்ற 2 எழுத்து மட்டும்தான் குறில் எழுத்துக்கள், மிச்சம் எல்லாமே நெடில் எழுத்துக்கள்லாம். ஸோ மொத்தம் எத்தனை? 42. 42ல் இந்த 2 மட்டும்தான் நமக்கு குறிலாக வருது. மீதி இருக்கிறது எவ்வளோ பார்த்திங்கன்னா 40. இந்த 40ம் நமக்கு குறில் எழுத்துக்களாக தான் இருக்குது. இந்த 2 எழுத்துக்கள் குறியில் 40 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்களாக வருது. 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாகவும் நோ து அப்படின்ற 2 எழுத்து மட்டும்தான் குறில் எழுத்துக்களாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அந்த 42 எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆ அப்படின்னா பசு, ஈ அப்படின்னா கொடு, உ இறைச்சி, ஏ அப்படின்னா அம்பு, ஐ அப்படின்னா தலைவன். இது நமக்கு தெரியும், இப்போ நிறைய சினிமா கூட வந்திருக்கு. ஐ அப்படின்ற ஒரு படத்தோட பேர். ஐ அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். ஓ அப்படின்னா மதகு நீர், அதாவது மதகு நீர் தங்கும் பலகை தான் ஓ அப்படின்னு சொல்லுவோம். கா அப்படின்னா சோலை, கு அப்படின்னா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன், சான்னா இறந்து போ, சாதல் இறந்து போ, சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீனா நெருப்பு, தூனா தூய்மை, தேனா கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ முகத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், ஔ கவர், நோ நோய், து உன். ஸோ இது மொத்தம் 42 ஓர் எழுத்து ஒரு மொழி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பகுபதம். பகுபதத்தில் இந்த 2 சொற்களை பாருங்கள், வேலன் படித்தான் அப்படின்றது. ஸோ இதை வந்து நம்ம பிரிக்கலாம், வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். வேலன்னா வேல் கூட்டல் அன். அதே படித்தானை எப்படி படிக்கலாம்னா படி கூட்டல் இத்து கூட்டல் ஆன் அப்படின்னு படிக்கலாம். ஸோ பிரிக்கலாம். ஸோ வேலன் படித்தான் இது 2த்தையுமே நம்மளால் பிரிக்க முடியுது. ஸோ பிரித்தா சிறு சிறு பொருளாக வருது, சிறு சிறு உறுப்புகளாக பிரிகிறதுனால அந்த இதென்ன சொல்லுவாங்கன்னா பகுபதம் அப்படின்னு பிரிக்க முடியுது. பகுபதம் இப்படி சின்ன சின்ன உறுப்புகளாக பிரிக்கிறதுனால தான் அந்த உறுப்புகளுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் பெயர் பகுபதம் பார்க்கலாம், இதோட வகைகள் பார்க்கலாம். பெயர் பகுபதம் அதாவது பகுபதமாக, அதாவது பிரிக்க முடிகிற பெயர் சொல் வந்து பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெயர் சொல் வந்து எதாக இருக்கலாம்? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், இந்த 6 வகையாக நம்ம பிரிக்கலாம். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். எதெல்லாம்? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு 6 வகையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொருள். பொன்னன் அப்படின்றத பிரிக்கலாம். பொன் குட்டல் அன். பொன்னுன்றது என்னது? ஒரு பொருள். ஸோ அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இது பொன்னுன்றது ஒரு பொருள். இது வந்து பொருளை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால பெயர் சொல் பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இடம். இடம்ன்றது நாடான், நாடன் அப்படின்னா நாடு குட்டல் அன் நாடன். ஸோ நாடுன்றது ஒரு இடம். சித்திரையான், சித்திரையான் பிரித்தா சித்திரை குட்டல் ஆண். சித்திரைன்றது ஒரு காலம், மாதத்தோட பேர் தான் காலம். அதனால தான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்ல காலத்தை குறிக்கிறதுனால தான் இது காலத்தை பேஸ் பண்ணியிருக்கு. அடுத்து கண்ணன். கண்ணனை எப்படி பிரிக்கலாம்? கண் குட்டல் அன். கண் அப்படின்றது நம்மளோட உறுப்புகளை, உடல் உறுப்பில் ஒரு பகுதி. அதனால தான் சினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏதோ ஒரு பெரிய பாட்டில் சின்ன ஒரு பாட்டை சினை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் அதே போல் மரம் இருக்குது. மரம்னா ஒரு இலை அப்படின்னாலையும் சினை தான், கனி அப்படின்னாலையும் சினை. ஸோ அதில் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பண்பு. இனியன் அப்படின்றது இனிமை கூட்டல் அன். இனிமைன்றது ஒரு பண்பு. அடுத்து உழவன். உழவு கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். உழவு அப்படின்றது ஒரு தொழில். ஸோ இந்த மாதிரி பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் இதெல்லாம் நமக்கு வகையாக பெயர் பகுபதத்தை பிரிக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினை பகுபதம். வினை பகுபதத்தை இந்த பகுபதமாக பிரிக்கக்கூடியது வினைச்சொல்லாக இருந்தால் வினைச்சொல் பகுபதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உண்கிறான் அப்படி எப்படி பிரிக்கலாம்? உன் குட்டல் கின்று குட்டல் ஆண். இதில் உன் அப்படின்றது ஒரு தொழில், ஒரு வினையை குறிக்குது. உண்கிறான் என்ன செஞ்சிட்ருக்கான், ஒரு வினையை வந்து குறிக்கிறதுனால இது வினை பகுபதம். இதை பகுக்க முடியும். பகுபத உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பகுபத உறுப்புகள் அப்படின்றது நமக்கு தெரியும். பிரிக்கக்கூடிய பொருள் வந்து சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கிறோம். அந்த மாதிரி பிரித்து அந்த உறுப்புகள் தான் என்னென்னு சொல்லுவோன்னா பகுபத உறுப்புகள்னு சொல்லுவோம். இது மொத்தம் 6 வகையாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பகுதி. பகுதின்றது என்ன அப்படின்னா அந்த பிரிக்கிறோம் இல்லையா, பகுபதத்தோட முதல் அமைவது பொருள், அதை முதன்மையாக அமையிற ஒரு பொருள் தான் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இது மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா ஒரு கட்டளையாக தான் அமையும். இதுதான் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். பகுதியோட இறுதி கடைசியில் அமையிறது வந்து விகுதி அப்படின்னு. முதல்ல இருக்கிறது பகுதி, கடைசியாக இறுதியாக இருக்கிறது வந்து விகுதி. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை இல்லைன்னா பால் இதையோ இல்லை முற்று எச்சம் இதையோ கொண்டு காட்டுவது தான் விகுதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடைநிலை. இடைநிலை அப்படின்றது பகுபதத்தில் இடையில் அமையும். காலம் எதிர்மறையை காட்டுறது தான் இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சந்தி. சந்தின்றது என்னென்னா இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மெய்யெழுத்து தான் என்னென்னு சொல்லுவோன்னா சந்தி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாரியை. சாரியைன்றது என்னென்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பகுதி தான் சாரியை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை இதில் எல்லாமே ஏதாவது ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அதை வந்து விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்தனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இது எப்படி பிரிக்கலன்னா வா, இது ப்ராக்கெட்டில் வா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இத்து இந்தானது, இத்து கூட்டல் அன்னு கூட்டல் அன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வா அப்படின்றது நெடில். ஆனால் இது என்ன வந்தனன் அப்படின்றதுல வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா அப்படின்றது தான் வேர்ச்சொல். அந்த வா வந்து வா அப்படின்னு குறிலாம் மாறி இருக்கிறது தான் விகாரம். வா வா என குறுகி வந்தது விகாரம். அதே போல் இத்து இந்தானது விகாரம். வா அப்படின்றது இத்து தான் அடுத்து ஆக்சுவலி வரணும். ஆனால் அந்த குறிலாம் வந்ததுனால அடுத்து இருக்கிற இத்து வந்து என்னவா மாறுது அப்படின்னா இந்தா மாறுது. அதனால் இத்து இந்தானது விகாரம். ஆக்சுவலி இந்த இத்து வந்து சந்தி. இந்த சந்தியில் வந்து இந்த ஆனது விகாரம். அடுத்து இருக்கிற இந்த இத்து வந்து இறந்த காலத்தை குறியுது. வந்தான் இத்து, அது வந்து இத்து அப்படின்ற அந்த எழுத்து இறந்த காலம் முடிஞ்சிருச்சு. அந்த செயல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வந்தவன், வந்தனன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இறந்த கால இடைநிலை. அடுத்து சொல்கிறது அன்ன்றது சாரியை. அடுத்து அன் அப்படின்றது ஆண்பால். இது வந்தனன் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த அன்னுன்றதுனால தான் இது ஆண்பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அது ஆண்பால். வினைமுற்று விகுதி. வினைமுற்று அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுனால தான் இது வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தது எச்சமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பகாபதம். பகாபதத்தில் என்னன்னா நம்மளால் இதை பிரிக்க முடியாது. பகாபதத்தை நம்மளால் பிரிக்க முடியாது. அதாவது மரம், கழனி, உன், எழுத்து இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் இதை கம்ப்ளீட்டாக பிரிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த எழுத்துக்கள்லாம் என்னவா இருக்குன்னா வேர்ச்சொற்கள் கொண்டு தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு உருபை நம்ம பிரித்தாலையும் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்குன்னா வேர் எழுத்து தான் இருக்கும். அந்த மாதிரி வேர்ச்சொல் இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா வேர்ச்சொல்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஃபுல்லாகவே நமக்கு வேர்ச்சொல்லாக இருக்கிறதுனால இது பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாததுனால தான் என்னென்னு சொல்கிறோம் பகாபதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பகாபதத்தை 4 வகையாக பிரிக்கலாம். பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெயர் பகாபதம். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று இதெல்லாம் பாருங்கள் ஏதோ ஒரு பெயர். ஆனால் இதை பிரிக்க முடியாது. நெருப்பு அப்படின்றது பிரிக்க முடியாது, வேர் சொல்ல அதில் கிடையாது.
அதே போல் வினை பகாப்பதம் நடந்தான நம்ம பிரிக்கலாம். நடந்தான், நட குட்டல் இத்து அப்படின்னு பிரிக்கலாம். ஆனால் நட அப்படின்றது வேர்ச்சொல், அதை திரும்ப நம்மளால் பிரிக்க முடியாது. வா, படி, வாழ் இதெல்லாம் வினை பகாப்பதம், ஏதோ ஒரு வினையை குறிக்குது. இதே இடைப்பகாப்பதத்தில் வந்து மண், கொல், தில், போல் இதெல்லாமே இடைப்பகாப்பதம், இதையும் பிரிக்க முடியாது. உரி பகாப்பதம் அப்படின்றது உரி சொற்கள் என்ன யூஸ் பண்ணுறோம்? உரு, தவ, நனி, கழி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே உரி பகாப்பதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மதிப்பீடு பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நன்னூலின் படி தமிழில் உள்ள எழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை ஓரெழுத்து. நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 42 நம்ம பார்த்தோம். 40 நெடிலும் 2 குறிலும் பார்த்தோம். ஸோ மொத்தம் 42. எழுதினான் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுதினான் என்பது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுதினான் அப்படின்றது எழுது அப்படின்றது ஒரு வினை குறிக்குது. இது பகுபதம், பிரிக்க முடியும். எழுது அப்படின்றது ஒரு வினை, அதனால என்ன ஆகும்? வினை பகுபதத்தோட இது கீழே வரும். அடுத்து வந்து பெயர் பகுபதம் டேஷ் வகைப்படும் கேட்டிருக்காங்க. பெயர் பகுபதம் 6 வகைப்படும். அடுத்து காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலத்தை காட்டுவது இடைநிலை. இடைநிலை தான் அது இறந்த காலமா எதிர்காலமா அப்படின்றத காட்டும். அதனால காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு வந்து இடைநிலை. அடுத்து பொறுத்துக. பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம், இடைப்பகாப்பதம், உரி பகாப்பதம் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், இது ரெண்டும் பகுப்பதம், இது ரெண்டும் பகாப்பதம். ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து பெயராக இருக்குது, இது வினை, இடை, உரி. ஸோ பெயர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பெயர் வந்து இங்கே என்னென்ன பெயராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். வாழ்ந்தான், மண், நனி, பெரியார் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பெரியார் அப்படின்றது தான் நமக்கு வந்து ஒரு பேராக வருது. அதே போல் மண் அப்படின்றதும் ஒரு பேராக இருக்குது. ஆனால் இந்த மண் வந்து 3 சுழி இன்னா இருந்ததுன்னா நம்ம வந்து பெயராக எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே 2 சுழி இன்னா இருக்குது, அதனால் அதை எடுத்துக்கூடாது. ஸோ இதை எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, பெயர் பகுபதம் அப்படின்றது பெரியார். பெரியார் வந்து பெயர் பகுபதமாக எடுக்கலாம். வினை பகுபதம், வினை பகுபதம் அப்படின்றது ஒரு வினை இருக்குது, பிரிக்க முடியுது. ஸோ இதில் 2 தான் பிரிக்க முடியும். இது 2த்தையும் நம்மளால் பிரிக்க முடியாது. இது 2த்தை நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ இது 2மே பகுபதம், இது 2மே பகாப்பதம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வினை பகுபதம் எதுன்னு பார்க்கலாம். வினை பகுபதம் அப்படின்றது வாழ்ந்தான். ஸோ வினை பகுபதம், வாழ் அப்படின்றது ஒரு வினை, வாழ்ந்தான்றதை பிரிக்கலாம் பகுபதம். இடை பகாப்பதம், இடை அப்படின்றது மண் அப்படின்றது இடை பகாப்பதம். அடுத்து உரி, நனி அப்படின்றது உரிச்சொல். ஸோ உரி பகாப்பதம், அதை பிரிக்க முடியாது, அதனால் பகாப்பதம். அடுத்து சரியான பகுபத உறுப்பை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. போவாள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. போவை எப்படி பிரிக்கலாம்? போ கூட்டல் இப்பு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆள் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் போன்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். போன்றது பகுதி. இவ் அப்படின்னா என்ன? போவாள், போவாள். இவ் அப்படின்றது, இது போவாள் அப்படின்றது பார்த்த உடனே தெரியுது, அது வந்து எதிர்காலம். ஸோ ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது. போவாள், டுமாரோ, நாளைக்கு போவாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இவ்ன்றது என்னது? எதிர்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலை. அடுத்து ஆள். ஆள் அப்படின்றது இது என்ன பாலை குறிக்குதுன்னு பாருங்க. அதே போல் கடைசியாக வர்றது என்னன்னு சொல்லுவோம்? விகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த போவாள் அப்படின்றது எச்சமாக நிற்குதா இல்லை முடிஞ்சிருச்சான்னு பாருங்கள். போவாள் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அப்போ வினை முற்றாயிடுச்சு. போ அப்படின்றது ஒரு வினை, அது முற்று பெற்றுருச்சு. ஸோ யார்? பெண்பால். ஸோ பெண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லலாம். பெண்பால். ஆள் அப்படின்றது பெண்பால் வினைமுற்று விகுதி. விகுதி. பெண்பால் வினைமுற்று
விகுதி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடக்கின்றான். நட கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆண் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் நட அப்படின்றது முதல்ல வர்றது என்னன்னு சொல்லுவோம், பகுதி அப்படின்னு சொல்லிடுவோம். இக் அப்படின்றது சந்தி. இதில் கடைசியாக இருக்கிறது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நடக்கிறான் அப்படின்றது ஆண்பால், நடக்கிறான் நடக்கின்றான் இதுவும் ஒரு வினைமுற்று, ஆண்பால் வினைமுற்று விகுதி. நடக்கிறான் ஆண் அப்படின்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. கின்று அப்படின்றது இப்போ நடக்கிறான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்குது, நடக்கிறான் இப்போ நடந்துட்டு இருக்கான், நடக்கிறான் அப்படின்றது இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவோம், நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இது சந்திக்கும் விகுதிக்கு நடுவில் இருக்கிறதுனால இது இடைநிலை. ஸோ இதை என்ன சொல்லலாம், நிகழ்கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலை. அடுத்து பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக பார்க்கலாம். பார்த்தான் அப்படின்னு இருக்கு. இது பார்த்தான்றது எப்படி எழுதலாம், பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண், பார்த்தான். பார் அப்படின்றது பகுதி, ஆண் அப்படின்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி, இத் அப்படின்றது சந்தி. இந்த இத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இடைநிலை. ஆனால் பார்த்தான் அப்படின்றது ஃபினிஷ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, அதனால் இது இறந்த கால இடைநிலை. அடுத்து பாடுவார். பாடுவாரை எப்படி பிரிக்கலாம், பாடு கூட்டல் இவ் கூட்டல் ஆர், பாடுவார். பாடு அப்படின்றது பகுதி, ஆர் அப்படின்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி, பாடுவார். இவ் அப்படின்றது எதிர்காலம், ஸோ எதிர்கால இடைநிலை. இதில் சிறுவினா பார்க்கலாம். விகுதி எவற்றை காட்டும். ரெண்டாவது விகாரம் என்பது யாது, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் நம்ம பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் என்ன? இதிலிருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான பதில். ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதுக்கான எடுத்துக்காட்டு இதை எழுதிக்கோங்க. எடுத்துக்காட்டு பூ, ஈ, கை. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், பதத்தின் இரு வகைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதத்தின் இரு வகை. ஒன்று பகுபதம், இன்னும் வந்து பகுபதம், இன்னொன்று வந்து பகாபதம். பகுபதம் பகாபதம் என இரண்டு வகைப்படும். பகுபதம் பகாபதம் என பதம் இரு வகைப்படும். அடுத்து பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஆகியவை ஆகும். இது வந்து தேர்ட் கொஸ்டின்கான பதில். அடுத்து சிறுவினா. விகுதி எவற்றை காட்டும், விகாரம் என்பது யாது, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பெயர் பகுபதம். இது மூணுத்தையும் பார்த்துடலாம். விகுதி
பகுபதத்தில் இறுதியில் அமைந்து திணை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதியாகும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான பதில். இது வந்து சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்னென்ன இருக்குது? திணை பால் முற்று எச்சம், இது 4த்தையும் காட்டுறது தான் விகுதி. அடுத்து விகாரம் என்பது யாது? எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. விகாரம் இங்கே இருக்குது பாருங்கள், எடுத்துக்காட்டு. பகுதி விகுதி சந்தி இடைநிலை ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றம் தான் என்னது? விகாரம். எடுத்துக்காட்டு வந்தனன். இது எக்ஸாம்பிள் எழுதிருங்க. இது வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான பதில். தேர்டு, பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? அவையாவை. பெயர் பகுபதம் இதிலிருந்து இது வரைக்கும் பெயர் பகுபதம் 6 வகையாக இருக்குது. என்னென்ன? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு 6 வகையாக இருக்குது. அதுக்கான எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3வது கொஸ்டினுக்கான பதில். இதில் மூவிடம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னை குறிக்கிறது வந்து தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு நான், நாங்கள், நாம், எம், எங்கள், என், இது எல்லாமே தன்மை. முன்னிலை அப்படின்றது முன்னாடி இருக்கிறவங்களை குறிக்குது. நீ, நீங்கள், நீ, வீர், இது எல்லாமே உங்கள், உன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே முன்னிலை. படர்க்கை அப்படின்றது தன்னையும் முன்னால் இருவரையும் அல்லாமல் மூன்றாம் இருக்கிறவர் இதை கொடுக்கறது தான் படர்க்கை. அதாவது அவன், அவர், அவள், அவர்கள், அவை, அது, அவன், இவள், இது, இவை, இது எல்லாமே வந்து படர்க்கையை குறிக்கும். ஸோ இது கோடிட்டிடங்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. டேஷ் பெயர் என்ன, உன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லுவோம். டேஷ் 7ஆம் வகுப்பு மாணவர்கள், அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். டேஷ் எப்படி ஓடும், அது எப்படி ஓடும். டேஷ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். டேஷ் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எது முன்னிலை படர்க்கைன்னு கேட்டிருக்காங்க. எங்கள் அப்படின்றது எங்கள் இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க தன்மைன்னு சொல்லுவாங்க. இவர் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? படர்க்கையில் வரும். நீர் அப்படின்றது முன்னிலை. எனக்கு அப்படின்றது தன்னிலை. உங்களோடு அப்படின்றது உங்களோடுன்றது எதில் வரும்? உங்களோடு அப்படின்றது முன்னிலை வரும்.